Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 4, Introduction to Publisher 2013. Today we will see the topic close and exit a publication. So normally ஒரு பப்ளிகேஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்ட அந்த பப்ளிகேஷன்ஸுடைய ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த பப்ளிகேஷன்ஸ் விண்டோஸை நம்ம விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் அண்ட் எக்ஸிட் ஏ பப்ளிகேஷன். ஒரு பப்ளிகேஷன்ஸ் விண்டோஸை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டாக்குமெண்ட் ஆஃப் பேஜஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும், அந்த பப்ளிகேஷன் விண்டோஸை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா க்ளோஸ் அண்ட் எக்ஸிட் ஏ பப்ளிகேஷன். டு க்ளோஸ் த பப்ளிகேஷன்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் எல்லா ப்ராசஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைம் டு க்ளோஸ் த பப்ளிகேஷன் யூ ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் கண்டிஷன். ஸோ இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒர்க் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ கரண்ட்டாக ஒர்க்கிங்கில் இருக்கும்போதே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, ஓகேங்களா? நவ் ஓப்பன் த பேக் ஸ்டேஜ் வியூ அண்ட் கிளிக் க்ளோஸ் பட்டன். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா there are different ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. க்ளோஸ் அண்ட் எக்ஸிட் ய பப்ளிகேஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபைல் டேப் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த ஃபைல் டேப் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான பேக் ஸ்டேஜ் வியூ விசிபிள் ஆகும். ஸோ இந்த பேக் ஸ்டேஜ் வியூ ஆப்ஷன்ஸுக்குள்ள டாப் ஆப்ஷன்ஸில் தட் மீன்ஸ் உங்களுடைய பாட்டம் ஆஃப் த போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். யூ கேன் கோ டு கிளிக் க்ளோஸ் ஆப்ஷன். க்ளோஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கான என்டையர் பப்ளிகேஷன்ஸ் விண்டோ க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன். டு எக்ஸிட் ஃப்ரம் பப்ளிஷர். சரிங்களா? ஸோ உங்களுக்கான அந்த பப்ளிகேஷன் விண்டோ தான் என்னது, பப்ளிஷர்ஸ் விண்டோ. டு எக்ஸிட் ஃப்ரம் பப்ளிஷர். தென் கிளிக் த க்ளோஸ் பட்டன் in the top right corner of the window. So another one option, உங்களுடைய டாப் ரைட் கார்னர் ஆப்ஷன்ஸில் ரெட் கலர் இன்ட்டு மார்க்கோட ஆர் க்ரீன் ரெட் இன்ட்டு மார்க்கோட உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு க்ளோஸ் பட்டன் ஆப்ஷன்ஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த க்ளோஸ் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஸ்பெசிஃபிக் பப்ளிஷர் விண்டோ க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? கிளிக் த க்ளோஸ் பட்டன் இன் த டாப் ரைட் கார்னர் ஆஃப் த விண்டோ. You can select this option. Now the first one option, go to click backstage view. So நீங்கள் backstage view ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான backstage view ஓப்பன் ஆகும். அந்த backstage view எப்படி என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸில் விசிபிள் ஆகும்னா ரவுண்ட் ஷேப்பில் ரைட் ஏரோ பட்டன், ரைட் ஏரோ மார்க்கோட ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும். திஸ் இஸ் த backstage view. ஸோ இந்த backstage viewவில் பார்த்தீங்கன்னா 10th ஆப்ஷன். இந்த பேக்ஸ்டேஜ் வியூவில் பார்த்தீங்கன்னா ஹோம், நியூ, ஓப்பன், இன்ஃபோ, சேவ் அஸ், பிரிண்ட், ஷேர், எக்ஸ்போர்ட், க்ளோஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் க்ளோஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. க்ளோஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான பப்ளிகேஷன்ஸ் விண்டோஸ் வில் பி க்ளோஸ்டு. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், directly click the close button in the top right corner of Windows to close and exit a publication. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பப்ளிகேஷன் விண்டோஸை டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான டாப் ரைட் கார்னர் இருக்கிற இன்ட்டு மார்க், ரெட் கலர் இன்ட்டு மார்க்கோட இருக்கிற க்ளோஸ் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கான எக்ஸாக்டு பப்ளிகேஷன்ஸ் விண்டோ க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? தென் த பப்ளிகேஷன் வில் ப்ராம்ப்ட் யூ இஃப் யூ ஹேவ் நாட் சேவ் யுவர் டாக்குமெண்ட் அட் த சேம் டைம். ஸோ உங்களுக்கான பப்ளிகேஷன்ஸை நீங்கள் இது வரைக்கும் சேவ் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கான சேவ் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணும். அதர்வைஸ் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டீங்க, ஃபைனலாக க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டு நாட் சே த சேவ் ஆப்ஷன். சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. தட் மீன்ஸ் அந்த பப்ளிகேஷன் விண்டோஸை நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா this option, the publication will prompt you if you have not saved your document. நீங்கள் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கான சேவ் ஆப்ஷன்ஸை விசிபிள் பண்ணும். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் தட் மீன்ஸ் சேவ் ஆப்ஷன்ஸை நீங்கள் பர்டிகுலர் லொக்கேஷன் பேசிஸில் சேவ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டு பப்ளிகேஷன்ஸ் விண்டோ க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? தென் இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் த கரண்ட் பப்ளிகேஷன் தட் மீன்ஸ் control plus F4 or control plus W. So in another shortcut keys method. ஸோ உங்களுக்கான ஷார்ட்கட் கீஸ் மெத்தடில் நீங்கள்
நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பர்டிகுலர் பப்ளிகேஷன் விண்டோஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் F4 கீ ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோ W கீ. சரிங்களா? சாரி, விண்டோ நாட் எ விண்டோ, W கீ, கண்ட்ரோல் ப்ளஸ் W கீ. ஸோ இந்த கீஸை நீங்கள் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுக்கான பப்ளிகேஷன்ஸ் விண்டோஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் எக்ஸிட் பண்ணலாம். நவ் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் டாப் ஆஃப் த எட்ஜ். இந்த டாப் ஆஃப் த ரைட் எட்ஜ் கார்னரில் இருக்கிற இன்ட் ஆப்ஷன், தட் மீன்ஸ் க்ளோஸ் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி தேவையான பர்டிகுலர் பப்ளிகேஷன் விண்டோஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நவ் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் அண்ட் எக்ஸிட் ஏ பப்ளிகேஷன் விண்டோ. நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸ் ஒன் மோர் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.